தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான சேர்க்கை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஒரு சிரமம் மிகுந்த விஷயமாகவே இருந்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் அவங்க அலைஞ்சு திரிஞ்சு அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு வர வேண்டிய கடினமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்தது. அதனாலேயே மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு கல்லூரியில் அப்ளிகேஷன்ஸ் போட்டு 1 or 2 காலேஜஸில் அப்ளிகேஷன்ஸ் போட்டு மற்ற நல்ல கல்லூரிகளை இழக்க வேண்டிய சூழல் நிலவிக்கிட்டு இருந்தது. கடந்த சில வருடங்களாக அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் பண்ணினதுக்கப்புறம் இந்த சிரமம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த யூஜி கோர்சஸ்க்கான சேர்க்கை ஆன்லைன் மூலிமா எல்லா கல்லூரிகளுக்கும் எத்தனை கல்லூரிகளுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாங்கிற சிஸ்டத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. அதனால் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியிலையும் அப்ளை பண்ணுறது ஈஸி ஆயிடுச்சு. இந்த ஆண்டுக்கான, அதாவது 2024-25 ஆண்டுக்கான யூஜி கோர்சஸில் சேர்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு தான் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. 6/5/2024 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை ஆன்லைன் மூலிமாவும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கே அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அப்படி முடியல, உங்களுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சின்னு சொல்லக்கூடிய அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. இதர பிரிவினர் 48 ரூபா கட்டணும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2 பேருமே 2 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் பே பண்ணலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ எந்த விதமாக வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஒருவேளை இந்த வசதியெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டிடியை எடுத்துக்கொண்டு போய் ஏஎஃப்சி சென்டரில் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் சென்னை எஜுகேஷன் சென்னை அப்படிங்கிற அந்த ஐடிக்கு எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான மெத்தட். இதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இன்றைக்கி டெபிட் கார்டோ யூபிஐயோ இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டிடி இருக்குது. ஸோ அதன் மூலிமாவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.